அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், டிராஃபிக் பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது எதனால் டிராஃபிக் ஆகுது, யாருனால ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது 30 அடி ரோடு, 60 அடி ரோடு, 40 அடி ரோடு போகிற ரோட்டில் ஒரு 40 வண்டி போயிட்டுருக்கு, ஒரு 10 வண்டி போயிட்டுருக்குது. கட் ரோடு இருக்குது இல்லையா, அதில் கட் ரோடு இல்லாமல் ஜாயிண்ட் இல்லாத ரோடும் எதுவும் கிடையாது. ஜாயிண்ட் இல்லாமல் எங்கேயும் நான் போக முடியாது, வர முடியாது. அந்த மாதிரி ரூட்டில் நம்ம எல்லாத்துக்கும் அவசரம் இருக்குது, ஏன்னா லேட்டாக எந்திரிக்கிறோம், லேட்டாக போகிறோம், அந்த டைமுக்கு போகிற ஆளும் இருக்காங்க. அதுலேயுமே நிறைய பேர் எவ்வளவோ ஒரு டென்ஷனில் வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் பப்ளிக் வர்றப்போ நம்ம பொறுமையாக தான் போகணும். அப்போ தான் போகிறவங்க நான் போய் சேர முடியும். இல்லைன்னா போகிறவக்கு நாம் போய் அங்கே போய் பார்க்க முடியாது. நம்மளே பார்க்குறதுக்கு அவங்க வர வேண்டிய நிலைமை ஆயிரும். பின்னா அந்த கட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சடனாக உள்ளே புதுற 40 வண்டி போயிட்டு சடனாக உள்ள புந்துடுறாரு. என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன் இடித்து, இவர் இடித்து 2 பேர் கீழே விழுந்து மண்டை உடைஞ்சி, கால் உடைஞ்சி, வண்டிக்கு டேமேஜ் ஆகி அந்த நேரத்துக்குள்ள டிராஃபிக் உருவாகுது. டிராஃபிக் உருவாகலாம் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம். அந்த பக்கம் சின்ன ரோடாக இருந்தால் அங்கே போக முடியாது. சுற்றியும் போனாலும் 5 கிலோமீட்டர் சுற்றணும். யாருனால உருவாங்கினது? மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.